ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நதி
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துலையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இன்னும் அநேக இடங்களிலே ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பீகாரிலும் அஸ்ஸாமிலும் ஆண்டவருடைய பணிக்கென்று வாசல்கள் திறந்திருக்கின்றன. ஊழியர்கள் நியமிக்கப்பட செபிக்கும்படியாய் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். தற்சமயம் கட்டப்பட்டு வருகின்ற பிரிங்கியா என்ற கிராமத்திலே, ஒரிசா மாநிலத்திலே கட்டப்பட்டு வருகிற அந்த ஆலய கட்டுமான பணி நிறைவேறும்படியாக நீங்கள் செபியுங்கள். 2 இடங்களிலே ஆலயத்திற்கு மின் வசதி கிடையாது, கொடுக்கப்பட முடியவில்லை. அங்கே சோலார் திட்டத்தின் பிரகாரமாக ஏதாவது வாய்ப்புகள் செய்யலாம் என்று சொல்லி யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிக நிதி தேவைப்படுகிறபடியினாலே அவைகளை தேவன் சந்திக்கும்படியாக நீங்கள் செபிக்க உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வார்த்தைகளை எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய கல்லான இருதயங்களை உடைக்கின்ற சம்மட்டியாக நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களிலே காணப்படுகிற அசுசிகள், அழுக்குகள், அசுத்தங்கள் இவைகளை கண்டு சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு கண்ணாடியாக நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த வேத வசனமாகிய கண்ணாடியை நாங்கள் பார்த்து எங்களை சரி செய்து கொள்ள நீர் உதவி செய்யும். என்னோடும் எங்களோடு பேசும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பரிசுத்த மத்தேயு 24:25. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு முன்பாக ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அது ஒரு எச்சரிப்பின் சத்தம். நாம் சாலைகளிலே பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அங்கே சாலைகளிலே பயணித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே சில அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். அந்த அடையாளங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அது எதனை சொல்லுகிறது? நின்று கவனித்து செல் என்று சொல்லுகிறது. இல்லை என்றால் சில ஸ்பீட் பிரேக் போடப்பட்டிருக்கிறது. நீ குறுக்கு சாலையை சந்திக்கிறது அல்லது அபாயமான ஒரு வளைவுக்குள்ளாக நீ வருகிறாய், ஆகையினாலே நீ மெதுவாக செல் என்பதை அது விளக்குகிறது. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலேயும் ஆண்டவருடைய வார்த்தையானது நமக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளாக சில காரியங்களை சொல்லுகிறது. இந்த பரிசுத்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது கடைசி கால சம்பவங்களை ஆண்டவர் விவரிப்பதை பார்க்கலாம். இவையெல்லாம் நடக்கும், நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன காரியங்கள் நடைபெறும், இவைகளை முன்கூட்டியே நான் உனக்கு அறிவித்து விட்டேன், ஆகையினாலே கவனமாயிரு, எச்சரிப்பாயிரு என்பதுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, டைட்டானிக் கப்பலை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல பிரசங்கிமார் பல இடங்களிலே அதை குறித்ததான செய்திகளை சொன்னதும் உண்டு. அந்த டைட்டானிக் கப்பலிலே ஜான் பிலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பியிலா தந்தி இயக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டராக இயக்கக்கூடியவர் அங்கே பணிபுரிந்தார். டைட்டானிக் கப்பல் பனிமலை மீது மோதி விபத்து ஏற்படுத்துவதற்கு சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக சற்று தொலைவிலே பயணித்து கொண்டிருந்த மற்றொரு கப்பல், அந்த கப்பலினுடைய பெயர் கலிபோர்னியன் என்ற இந்த கப்பலில் கம்பியிலா தந்தி இயக்குனராக பணி செய்து கொண்டிருந்தவர் சிரில் என்று சொல்லக்கூடியவர். இந்த சிரில் பிலிப்புக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். அந்த செய்தி என்ன? நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிற பாதையிலே பனிப்பாறைகள் வந்து கொண்டிருக்கின்றன, வேறு பாதையிலே திரும்புங்கள், வேறு வழியாக வாருங்கள், உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள் என்பதாக அவர் அங்கே செய்தியை அனுப்புகிறார். அந்த சமயத்தில் பிலிப்ஸ், டைட்டானிக்கிலே தந்தி ஆப்ரேட்டராக இருந்த பிலிப்ஸ், மக்களுக்கான செய்திகளை அவர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கவும், அவருடைய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை மக்களுக்கு கொடுக்கவும் மிகவும் பிஸியாக அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், ஈடுபட்டு கொண்டிருந்தார். எனவே எச்சரிப்பு செய்து சொன்னவரை சிறில் திரும்பவும் சொல்லுகிறார், கவனம், பனிப்பாறை நெருங்கி கொண்டிருக்கிறது. உடனே இவர் சொன்னார், பிலிப்ஸ் சொல்லுகிறார் அவருக்கு பதிலுக்காக, நீ உன் வேலையை பார், வாயை மூடு, உன் வேலையை பார், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு அங்கே அவர் தன்னுடைய வேலைகளிலே கவனம் செலுத்தினார்.
அந்த பகுதியிலே பிரிதொரு கப்பல் ஒன்று பயணித்து கொண்டிருக்கிறது. மேசாபா என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல், அந்த கப்பலில் உள்ள அதற்குரிய அந்த கம்பிலா தந்தி இயக்குனராக இருக்கக்கூடிய சகோதரன் எழுத்து வடிவத்திலே செய்திகளை அனுப்புகிறார். நீங்கள் செல்லுகின்ற பாதையிலே பனிப்பாறைகள் ஏராளம் உண்டு, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாதைகள் உண்டு, ஆகையினாலே பாதையை மாற்றி செல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இவர் அந்த எழுத்து வடிவத்திலே வந்ததை பிரிண்ட் எடுத்து வைத்து அதை பார்க்கிறார். பார்த்துவிட்டு கப்பல் தலைவனுக்கு அதை கொடுத்திருந்திருக்கலாம். அவர் அதை செய்யவில்லை. தான் மிகுந்த அலுவலாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த காகிதத்தை வைத்து விட்டார். அந்த காகிதத்தை வைத்தவர் அதை பற்றி கவனமில்லாதவராக தன்னுடைய பணியிலே கவனம் செலுத்தி கொண்டிருந்தார். எச்சரிப்பை அசட்டை பண்ணி கொண்டிருந்தார். சில மணித்துளிகள் சென்றது. கப்பலானது பனிப்பாறையிலே மோதி அந்த முழுவதுமாக அது கடலுக்குள்ளாக சமாதியானது. 1000க்கும் அதிகமான மக்கள் அந்த கப்பலிலே பயணித்தவர்களிலே 1000க்கும் அதிகமானவர்கள் மாண்டு போனார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாண்டவர்களிலே பிலிப்ஸ் என்பவனும் ஒருவன். அசட்டையாய் தன்னுடைய வாழ்விலே அநேகருடைய உயிர் பறிபோனதுக்கு காரணமாக இருந்த பிலிப்ஸும் அந்த விபத்திலே மாண்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நஷ்டம் வராமல், கஷ்டம் வராமல் மக்கள் பிழைத்திருக்கக்கூடிய வழி அவர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லப்பட்டது. மாற்று வழியிலே செல்லுங்கள், வேறு வழியிலே செல்லுங்கள், கொலைகார வழியிலே நீங்கள் செல்ல வேண்டாம், உங்களை தாக்குகின்ற வழியிலே செல்ல வேண்டாம். எச்சரிப்பு கொடுக்கப்பட்டும் எச்சரிப்பை துச்சமாக, அது ஏனோ தானம் என்று நிர்விசாரமாக அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காத பிலிப்ஸ் தன்னை மாத்திரமல்ல தன்னோடு பயணித்தவருடைய அழிவுக்கும் காரணமாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அநேக எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அநேக எச்சரிப்புகளை கொடுக்கிறார். நின்று கவனித்து செல் என்று சொல்லக்கூடிய அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கட்டும், நம்முடைய சமுதாய வாழ்வாக இருக்கட்டும், ஆண்டவர் எச்சரிக்கிறார். கவனம், உனக்கென்று ஒரு எல்கை உண்டு, அந்த எல்கைக்குள்ளாக அடங்கியிரு, உன் எல்லையை தாண்டாதே என்று சொல்லுகிறார். உன் எல்லையை தாண்டாதே குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகையினாலே அவன் செய்வதெல்லாவற்றிலேயும் அவன் எங்கெங்கே இருக்கிறானோ அந்த இடங்களையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒரு நாள் பயங்கரமான சோதனை வருகிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவேன்? உன்னை தவிர வேறு ஒன்றையும் என்னுடைய எஜமான் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. நான் என் எல்லையை அறிந்திருக்கிறேன், நான் என்னுடைய எல்லையை தாண்ட மாட்டேன், நீ அவருக்கு சொந்தமானவள், ஆகையினாலே நான் தீண்ட மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறான். விளைவு, குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான். நான் குற்றவாளியாய் மக்கள் என்னை சொன்னாலும் சரிதான், சிறைச்சாலை கதவுகள் எனக்காக மூடப்பட்டதாக இருந்தாலும் சரிதான், சங்கிலிகளினாலே நான் பிணைக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரிதான், என் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறவன், என் தேவனை நான் கனப்படுத்துகிறவன், என் ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கிற வழிமுறைகளை பின்பற்றுகிறவன். அருமையான தேவ பிள்ளையே, எச்சரிப்பை அசட்டை பண்ணாதே, எச்சரிப்பை அசட்டை பண்ணாதே. நீ போகும் பாதை எல்லாமே தூய்மை என்று சொல்ல முடியுமா என்பதை யோசித்துப்பார். நீ போகின்ற பாதையெல்லாம் யாருக்கு சொந்தமான ஒரு பாதை? உன் தேவனுக்கு பிரியமான பாதையிலே நீ செல்லுகிறாயா? உனக்கு பிரியமான பாதையிலே நீ செல்லுகிறாயா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவ்வப்பொழுது தம்முடைய மக்களை எச்சரிக்கிறவராக இருக்கிறார். எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற பொழுது நமக்கு நாசத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது, மீட்பு கிடைக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், நோவா எச்சரிக்கிறார். 120 ஆண்டுகள் எச்சரிக்கிறார். ஜனங்களே, நீதியை செய்யுங்கள், நேர்மையாய் நடவுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், சண்டையிடாதீர்கள்,
கொலைகார தன்மையை விட்டு ஒழியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஒரு நாள் அல்ல, இரு நாள் அல்ல, 120 ஆண்டு பிரசங்கம் நோவாவின் மூலமாய் அந்த தேசத்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 120 ஆண்டுகள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. எத்தனை செய்திகளை கேட்கிறோம். நம்முடைய வயதின் அடிப்படையிலே நீங்கள் எண்ணி பாருங்கள். வாரத்திற்கு ஒரு செய்தி என்று வைத்துக் கொண்டாலும் எத்தனை ஆண்டுகள், எத்தனை செய்திகள். மனம் திரும்புதல் உண்டா? மனம் திரும்பினவனாக ஆண்டவர் விரும்புகிற வழியிலே நான் செல்லுகிறேனா? நான் ஆண்டவரை சந்தித்தது உண்மை. ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்து அவரை நேசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டது உண்மை. ஆனால் இன்று நான் செல்லும் பாதை என் ஆண்டவருக்கு பிரியமான பாதையாக இருக்கிறதா? ஆண்டவர் எச்சரித்தும் கேளாமல் மறுபடியும் என்னுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? கீழ் தேசத்திலிருந்து 3 பேர் வந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே ஒருவேளை 3 பேர் என்று இல்லாவிட்டாலும் வானசாஸ்திரிகள் வருகிறார்கள். அறிவாளிகள், அறிஞர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், சிறப்பான வசதி வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். யூதருடைய ராஜாவை தேடி வந்தார்கள். தவறான இடத்திற்கு, மாம்சத்திற்கு இடம் கொடுத்தபடியினாலே தவறான இடத்திற்கு சென்றார்கள். ஆனால் அதற்கு பின்பாக சரியான இடத்திற்கு வருகிறார்கள். வந்து ஆண்டவராகிய இயேசுவை கண்டு சாஷ்டாங்கமாய் பணிந்து தங்களுடைய விலையேற பெற்ற பொக்கிஷங்களை திறந்து காணிக்கை படைத்தார்கள். இன்று நம்மிலே அநேக கிறிஸ்தவர்கள் இதைத்தான் நாம் செய்கிறோம். ஆண்டவரை காணும்படியாய் வருகிறோம், ஆண்டவரை சந்திக்கும்படியாய் வருகிறோம், ஆண்டவரை சந்திக்கிறோம், அவரை பணிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு கொடுக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆலயம் கட்ட வேண்டுமா? ஊழியர்கள் அனுப்பப்பட வேண்டுமா? அசன பண்டிகை கொண்டாடப்பட வேண்டுமா? ஆலய பிரதிஷ்டை விமரிசையாக நடைபெற வேண்டுமா? ஒருவேளை ஒளி விளக்குகள் அங்கே ஜொலிக்க வேண்டுமா? வான வேடிக்கைகளினுடைய சத்தம் காதை கிழிக்க வேண்டுமா? நான் தயார் என்று சொல்லி நம்முடைய பெருமையை காட்டுவதற்காக நம்முடைய பர்ஸை திறந்து காணிக்கை என்ற பெயரிலே கொடுக்கிறோமே, நல்லது. ஆனால் அந்த பொக்கிஷத்தை படைத்ததோடு அவர்கள் நின்று விடவில்லை. ஆண்டவர் எச்சரித்த எச்சரிப்பின்படி வேறு வழியாய் சென்றார்கள். தேவனை சந்தித்த தேவனுடைய பிள்ளையை தான் கடந்து வந்த அந்த பழைய பாவ வழியில் அல்ல, வேறு வழியிலே செல்ல வேண்டும். இல்லை என்றால் அழிவு நிச்சயம். ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய செய்திகளின் மூலமாக, இயற்கையின் மூலமாக, நாம் காணுகின்ற நடைமுறை சம்பவங்களின் வாயிலாக நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். எச்சரிப்பின் சத்தமும் காதுகளில் விழுகிறதா? எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிற ஊழியர்களை இந்த நாட்களிலே யாரும் விரும்புவதில்லை. வேலையை பார்த்துட்டு போய் ஏன் இந்த பிரசங்கரை கூப்பிட்டீங்க? எங்கள் காதுக்கேற்ற செய்தியை கொடுக்கிற, எங்கள் இதயத்திற்கேற்ற செய்தியை கொடுக்கிற, எங்களுடைய மனம் குளிர்ந்து போகத்தக்கதாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், 100 மடங்காய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய ஊழியர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய திருச்சபையை பார்க்கிறோமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீ, அவருக்காக காணிக்கை படைக்கிற நீ, அவர் சொல்லுகின்ற மாற்று வழியிலே நீ செல்லுகிறாயா? அவர் விரும்புகிற பெரிதொரு வழியிலே, மாற்று வழியிலே நீ செல்லுகிறாயா? உன்னுடைய மனதிற்கு பிடித்த வழியிலே செல்லுகிறாயா? தேவனுடைய வழி உத்தமமானது. அந்த வழியை பின்பற்றும்படியாய் ஆண்டவர் உனக்கும் எனக்கு எச்சரிக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா 120 ஆண்டுகள் எச்சரித்தார். எந்த விதமான மாற்றமும் இல்லை. 120 ஆண்டு சுவிசேஷ ஊழியனாக, தீர்க்கனாக பணி செய்த நோவாவுக்கு கிடைத்த கனிகள் எத்தனை? அந்த 8 பேர் மாத்திரமே. அவங்க 3 பிள்ளைகள்.
3 பேருடைய மனைவிமார், அவனுடைய மனைவி நோவாவை சேர்த்து 8 பேர். 120 ஆண்டினுடைய பலன் அவ்வளவுதான். இன்று அப்படித்தானே இருக்கிறது. யோசித்து பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன். மாற்றம் உண்டா? கனிவுண்டா? கனி தேடி வருகிற ஆண்டவர் ஏமாற்றம் அடைந்தவராய் செல்லுகிறாரா? காலமெல்லாம் குளத்து தண்ணீரிலே கிடக்கிற கல்லாக இருந்தாலும் அதை வெளியே எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த ஈரப்பசையும் இல்லாத கல்லை போல என்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதோ, கடினமாய் காணப்படுகிறதோ, கண்மலையை உடைக்கும் சம்மட்டியாக இருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தையை நீ உனக்கு சொந்தமாக்கிக்கொள். உன்னுடைய கல்லான பாதையை, உன்னுடைய கல்லான இதயத்தை நொறுக்கி ஆண்டவர் சபையான பாதையிலே உன்னை வழிநடத்த முடியும். எச்சரிப்பின் சத்தத்தை கேள், அசட்டை பண்ணாதே. எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை கேவலமாக பேசாதே. அவன் அப்படித்தான் சொன்னான் பிலிப். உன் வேலையை பாருப்பா, வாயை மூடு, திரும்ப என்கிட்ட பேசாத. இந்த அதைத்தானே நீங்களும் நானும் செய்கிறவர்களாக இருக்கிறோமோ? வேண்டாம், இந்த வேத வாசிப்பு வேண்டாம், அது எனக்கு பல கஷ்டமான வார்த்தைகளை சொல்லுகிறது, வேண்டாம் என்று ஒதுக்குகிறாயோ? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவின் எச்சரிப்பு அந்த மக்களுக்கு போய் சேரவில்லை. கடின மனமுடையவர்களாய் தங்களுடைய அழிவை சந்தித்தார்கள். பார்வோனை மோசே விதமாக எச்சரித்தார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி நீ விட்டுவிடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னான். அவனோ இன்னும் அதிக பாரத்தை கொடுத்தான் இஸ்ரவேலர்களுக்கு. விளைவு, அவன் மனம் திரும்பவில்லை, மாறாக மாண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனும் அவனை சார்ந்த வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து வந்த அத்தனை பேரும் சமுத்திரத்திலே மூழ்கி மாண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு செவி கொடுக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். உதாரணமாக ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம், லோத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். லோத்தின் சரித்திரம் நமக்கு இது ஒரு பாடமாக அமைகிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த லோத்தை பார்க்கின்ற பொழுது சோதோமிலே அவன் வாழ்ந்தாலும் சோதோமின் பாவம் அவனை தொடவில்லை, சோதோமின் வாசனை அவனை தொடவில்லை, நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த தேசத்தினுடைய அழிவு நெருங்கி வந்து விட்டது. இவர்களுடைய ஆகாமியங்கள், இவருடைய பாவங்கள் எல்லாம் நிறைவாகிவிட்டது. நான் இவர்களை அழிக்கப் போகிறேன், நான் இவர்களை அழிக்கப் போகிறேன், நீங்கள் வெளியே புறப்பட்டு வாருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். லோத்து கிளம்புகிறான், லோத்தினுடைய பிள்ளைகள் கிளம்புகிறார்கள், லோத்தினுடைய மனைவி அரைகுறை மனதோடு கிளம்புகிறாள். அவளுக்கு முன்பாக அழிவு தெரியவில்லை, மாறாக தான் சம்பாதித்த தன்னுடைய வீடு, வாசல்கள், ஆஸ்திகள் இவைகள் தான் அவளுடைய கால்களை பின்னாக இழுக்கின்றன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு முன்னோக்கி சென்ற நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். உள்ளத்தின் ஆழத்திலே பின்னோக்கின ஒரு சிந்தை கொண்டவளாக திரும்பி பார்த்த திருமதி லோத் உப்பு தூணாகிவிட்டாள். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது மறுவாழ்வு உண்டு, ஆசீர்வதிக்கப்பட ஒரு வாழ்வு உண்டு, ஆண்டவர் உயிர்ப்பிக்கின்ற ஒரு வாழ்வு உண்டு. மாறாக அதற்கு கீழ்ப்படியாமல் செல்லுகின்ற பொழுதோ அழிவு நிச்சயம், அழிவு நிச்சயம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? கவனமாயிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி தருகிறான் என்பதாக வேதவசனம் சொல்லுகிறது. விழிப்பாயிருக்கிறோமா? கவனமாயிருக்கிறோமா? பொறுப்புகளிலே இருக்கிற அருமையான திருச்சபையின் பெரியவர்களே, கவனமாயிருக்கிறோமா? நீங்கள் அங்கம் வகிக்கிற உங்களுடைய திருச்சபையிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பதவி என்று சொல்லுகிறீர்களே, உத்தியோகம் என்று சொல்லுகிறீர்களே,
பொறுப்பாளர்கள் என்று சொல்கிறீர்களே, மூப்பர்கள் என்று சொல்கிறீர்களே, இதற்கென்று நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அது ஒரு பதவி. பதவி என்றால் இன்றைக்கு நாம் நினைத்ததை செய்யலாம் என்கின்றதான ஒரு பதவி அல்ல. அது நீங்கள் பதவி என்ற அந்த வார்த்தைக்கு 3 எழுத்து. பசித்திருங்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் பசித்திருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமற்ற ஞானப்பாலாகிய வேத வசனத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அல்லது பசியாயிருங்கள். சபை மூப்பரே, இந்த பசி உண்டா உங்களுக்கு? எவ்வளவு போராட்டம், எத்தனை விதமான அங்குமிங்குமாக அலைந்து ஓட்டு சேகரிக்கிற இந்த அனுபவங்கள் கசப்பை கொடுக்கவில்லையா? நீங்கள் வெற்றி பெற்று வருகிறீர்கள். இது ஏதோ உலக பிரகாரமான ஒரு பதவி அல்ல. நீங்கள் நீதியின் மேல் பசிதாகமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பொறுப்பு, உன்னதமான பொறுப்பு, ஊழியம். 2வது எழுத்து தனித்திருங்கள். ஆண்டவரோடு நேரம் செலவழியுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே தனித்திருந்தால் அவளை குறித்து ஆண்டவர் மேன்மையான சாட்சி பகிர்கிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறான் லேகியோன். வஸ்திரம் இல்லாதிருந்தவன், புத்தி இல்லாதிருந்தவன், புத்தி தெளிவில்லாமல் இருந்தவன், கட்டப்பட்டிருந்தவன். ஆனால் இப்பொழுது தேவனுடைய பாதத்திலே தனித்திருக்கிறார். புத்தி தெளிந்தவனாய், வஸ்திரம் தெரிந்தவனாய், கலக்கத்தை கொடுக்காதவனாய் இருக்கிறான். 3வது எழுத்து விழித்திருங்கள். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் உங்களை விழுங்குவதற்கு வகை தேடுகிறான். நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற அந்த தீர்மானத்தின் பாதையிலே செல்வதற்கு பலவிதமான இடையூறுகளை கொண்டு வருவார். பலவிதமான நவீனமான, ஒருவேளை யாரு செய்யாததையா நீங்க செய்றீங்க, செய்யுங்கள் என்று சொல்லுவார். நம்முடைய உறவுகளாலே, இல்லை என்றால் நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய உயர் அதிகாரிகளாலே கூட அவ்விதமான ஒரு சிந்தனை நமக்கு கொடுப்பார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, அறைகூவலான ஒரு வாழ்க்கை. விழித்திருங்கள், விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பதவி என்பது, ஒருவேளை நீங்கள் குடும்ப தலைவனாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒரு பதவி. குடும்ப தலைவியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பதவி. வீட்டின் பிள்ளைகளாக நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி. உலக பிரகாரமான உத்தியோகம் கொடுக்கப்படுகிற பதவி. வெயிலிலே தேவனை மகிமைப்படுத்துகிறேனா? எச்சரிப்பின் சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. கவனமாயிரு. ஆண்டவரை நமக்கு முன்பாக வைத்து செயல்படுவோம். அவர் நம்முடைய வலது பக்கத்திலே வைத்து நாம் விழுந்தாலும் தூக்கி விடுவதற்கு ஆசையாய் நிற்கிற நம்முடைய ஆண்டவருடைய முகத்தை எப்பொழுதும் நாம் நோக்கி பார்ப்போம். அமர்வியான கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிப்பை அசட்டை செய்ய வேண்டாம். ஒரு நாளிலே இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்கக்கூடாத சூழ்நிலை வரும். அதற்கு முன்பாக எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் விரும்புகிற வழியிலே நடந்து செல்ல நாம் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? கிருபை நிறைந்த தகப்பனே, அநேக நேரங்களிலே தேவனுடைய அற்புதமான வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் அசட்டை செய்கிறவர்களாக இருக்கிறோம். எச்சரிப்பை அசட்டை செய்கிறோம். ஆண்டவரே, அந்த பாவத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்யாதபடி, திரும்ப நாங்கள் பாவமான வழிக்கு செல்லாதபடி, ஆண்டவரே, உம்முடைய பாதையிலே கடந்து செல்ல, எச்சரிப்பின் சத்தம் எப்பொழுது எங்களுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருப்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, அழிவுக்கு நாங்கள் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ள உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.